தமிழ்நாட்டின் தொழில் புரட்சி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய பாய்ச்சலில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூலமுதற் காரணம் எங்களது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொழில் செய்வதில், புதிய தொழில்கள் துவங்குவதில் தமிழ்நாடு அனைத்து விதத்திலும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை கொடுத்து எந்த நிறுவனம் வந்து முதலீடுகளை செய்தாலும் அவர்களது முதலீடுகள் பன்மடங்கு அவர்களுக்கு லாபங்களை ஈட்டி, அதே சமயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்று நிலவுகிற காரணத்தினாலும் இந்திய அளவில் டபுள் டிஜிட் growth-ஐ அச்சீவ் செய்திருக்கும் ஒரே மாநிலம் என்ற புகழை பெற்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற, திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி நடக்கின்ற இந்த தமிழ்நாட்டை நோக்கி ஒவ்வொரு நாளும் பல நிறுவனங்கள் படையெடுத்து வருகின்றன. இதில் குறிப்பாக இன்றைய நாள் நடந்த ஒரு விடயம் மனதுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இன்று வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் தனது தொழிற்சாலையை துவங்கும் என்று உறுதியளித்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் திரு மார்டின் எவரெட், திரு மேத்யூ காட்லிவ்ஸ்கி, திருமதி சிமனேட்டா உள்ளிட்ட பலரும் இங்கே நேரடியாக வந்திருந்து மாண்புமிகு திராவிட நாயகன், தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவரும், நமது தொழில்துறை அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மூடி கிடந்த ஃபோர்ட் நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் 2024 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று இவ்வளவு நாட்கள், அதுவும் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்